எல்லாருக்கும் வணக்கம். 28ஆம் தேதி வேலூரில் இவெண்ட்டு. ஈரான் வார் முடிஞ்சிருச்சே, மார்க்கெட் ஏறுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐடியில் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, என்ன செய்யறதுங்கிறத பார்ப்போம். வெளிநாட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறதையும் பார்ப்போம். தங்கமோட தலையெழுத்து எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்பார் மிஸ்டர் விஷ்ணு, பதில் சொல்லுவார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார், ஜப்பானில் வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 1% ஏற்றிருக்காங்க. 1% ஏற்றல, 25 ஏற்றி இப்போ 1% ஆகிருக்கு. ஓவரால் இப்போ 1%ல இருக்கு. 1995க்கு அப்புறம் 31 வருஷம் கழிச்சு வரலாறு காணாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறி. நீ எந்த வருஷம் பிறந்த? நான் 89 சார். நீ 6 வயசு இருக்கும்போது தான் கடைசியாக ஜப்பானில் 1% இன்ட்ரெஸ்ட். வருஷத்துக்கு 1%, மாதத்துக்கு 1% இல்லை. நாங்களாம் வருஷத்துக்கு 12% கட்டிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு 1%ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வருஷத்துக்கு 1%, 31 வருஷம் கழிச்சு. இத்தனை நாள் 0 to 1 31 இயர்ஸ் கழிச்சு. சார், அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது 1%ல கடன் வாங்கி அதான் 10% 12%க்கு பாண்டு போட்டால். அதனால தான் ஜப்பான் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களாம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தானே புல்லட் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. இப்போ புல்லட் ட்ரெயினுக்கெல்லாம் வட்டி ஏறும். 1%ல அவங்களால கொடுக்க முடியுது? அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளரிஷிங். அது ஒரு லிக்விடிட்டி ரொம்ப மோசமான எக்கானமி. ஒரு டிஃப்ளேஷனரி ஸ்பைரலில் போயிடுச்சு. ஓகே. அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி வாங்க வேண்டாம் பொருள், நாளைக்கு வந்தால் இன்னும் சீப்பாக இருக்கும் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் ஏதோ கட்டப்பட்டு இப்போ இன்ஃப்ளேஷன் ஒன்று தலையை தூக்கி அவங்கள காப்பாற்றி இருக்குது. 1989 அவங்களுக்கு மார்க்கெட் அடி பாதாளத்துக்கு போனது. 2022 தான் அது கொஞ்சம் 22 23 கடைசி 24 பிகினிங்கில் தான் அப்பா அப்படின்னு அந்த லெவலை தாண்டி இருக்கு. இல்லைங்க சார், இப்போ எனக்கு சிம்பிளாக இது எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கே வந்து நான் கார் லோன் எடுத்தால் 10% நீ 12%. கார் வாங்கினா தானே, அங்கே காரே வாங்க மாட்டான். அப்புறமா எதுக்கு காரு? அங்கே தான் ஃபுல்லாக இதில் போயிட்டுருக்கோமே. டோக்கியோ வரை எலக்ட்ரிக் 18 லைன் இருக்குது. இது அந்த நீங்கள் 3 லைன். ஓகே, ஆமாம். எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் ஜப்பானில் நீ 300 கிலோமீட்டர்ஸில் போகலாம் 1 ஹவருக்கு. நீ இங்கேருந்து பெங்களூருக்கு 1 ஹவர் போனால் உனக்கு எதுக்கு காரு? ஸோ அந்த அதர் சைடு அவங்க தான் உலகத்துக்கே காரை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதனால் கார் நாளைக்கு வாங்கினா சீப்பராக இருந்ததுன்னா, இன்றைக்கி நீ காரை வாங்கிட்ட, நாளைக்கு கார் 10% சீப்பராக ஆகிடுச்சுன்னா. ஸோ வெரி ஆர்த்தடாக்ஸ். அதனால் காசே செலவு பண்ணாமல் பணத்தை கொண்டு போய் தராணிக்கு அடியில் வச்சுருந்தாங்க. எல்லாமே கேஷ் தான் ஜப்பானில். ஜப்பானில் எவனும் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ண மாட்டான். அப்புறம் தானே நீ சார்ஜ் பண்ணுவ வட்டி. கிரெடிட் கார்டே இல்லாத ஊர் ஜப்பான் தான். எல்லாமே கேஷ். நான் எண்ணி பார்த்துருக்கேன், நான் போயிட்டு வந்தேன், ஃபுல்லாக கேஷ் தான். இன்ட்ரெஸ்டிங் சார், இப்படி ஒரு ஊர் உலகத்தில் இருக்குன்றது. ஆமாம், ஏன்னா எதையுமே ஸ்பெண்ட் பண்ண முடியும். வீட்டு வேலையெல்லாம் ஏறவே இல்லை. எனக்கு இந்த நியூஸை பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம் தான் சார். வீட்டையே கேஷில் வாங்கி விற்பாங்க. ஏன்னா வீடு நீ வச்சுட்டு செத்து போயிட்டேன்னா உன் பையன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அவன் 30% டேக்ஸ் கட்டணும். ஓகே. அதனால் என்ன பண்ணுவாங்க, விற்றுட்டு கேஷை வாங்கிட்டு பையனுக்கு கேஷ் கொடுப்பாங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ் எங்களோட டார்கெட் 20% மார்க்கெட் ஷேர்ன்றாங்க பை ஃபினான்ஷியல் இயர் 30. சரி, 4 வருஷத்தில் 30 இல்லடா 31. பட் 20% ஆஃப் மார்க்கெட் ஷேருங்கிறது இப்போ 9ல் இருக்கான், டபுள் தானே பண்ணணும். அவன் தான் கிரெடிபிளான எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கிறான். மக்கள் வாங்கக்கூடிய ரேஞ்சில் 10 லட்ச ரூபாயில் அவன் தான் எக்ஸ்பேண்ட் ஆவான். எப்படி இருக்கவே இருக்காரு. 100 நிச்சயம், 125 லட்சியம். அதனால் அங்கே பெட்ரோல் விலை இறங்கினாலும் உன் பெட்ரோல் விலை இறங்காது. அதனால் அது கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்போ வந்து இவங்களால கார் பண்ண முடியுமான்னு சொன்ன காலம்லாம் இருந்தது. ஆமாம். இண்டிகாக்கு அப்புறமா கார் போகுது. இவங்களுக்கு காரே பண்ண தெரியாதுன்னு நானே சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கார் விற்றுனவன் மாதம் 65,000 70,000 கார் விற்கிறான். அவன் 1.5 லட்சம் கார் விற்க முடியும்னு நினைக்கிறான். அவ்வளோதான். ஓகே சார், ஃபைன் சார். அப்புறம் வந்து ரிலையன்ஸ் ஏஜிஎம் நடந்திருக்கு. அதில் வந்து ஜியோ ஐபிஓ வரப்போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
டிஆர்ஹெச்பி வந்து போர்டு ஓகே சொல்லிட்டாங்க. ம். ரெடரிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட் எல்லாம் நல்லா பெரியப்பா இருக்கு. டாலர் தரத்துக்கு ரெடியாக இருக்காரு. ம் ஏன்னா விற்க போகிறதெல்லாம் ஃபேஸ்புக்கு, மெட்டா, கூகுளில் இருந்தால் எக்ஸிட் பண்ணணும். ம் அவன் எக்ஸிட் பண்ண போகிறான். உன்னோட மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிடுவான். ம் என்ன சார் நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். டைஸை உருட்டுட்டுமான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பதில சொல்லிட்டீங்களே. சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த்து, கூகுள், ஃபேஸ்புக் எக்ஸிட்டு, ம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் என்ட்ரி, அவனுக்கு வெளில போகிறதுக்கு டாலர் ரெடி. ஓகே அதனால் உனக்கு என்ன இன்னொன்று நான் சொல்கிறேன், நீ குஜராத்தில் போய் ஜியோ லைனை ஆன் பண்ணிப்பார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவன் ஹோம் மார்க்கெட்லேயே அவன் கிடையாது. அது கேள்விப்பட்டேன் சார் நான். அதுக்கப்புறம் தானே மற்ற மார்க்கெட்டு. வாட்ஸ்அப் காலில் வந்தாங்க, ஜியோ அங்கே நெட்ஒர்க்கே சரி. சரியில்லைன்னு சொல்லி. சரி, அதை விடு. இன்னொரு விஷயம், அவை உயின்னு சண்டை போட்டு எடுத்தான் ஜியோ ஹாட்ஸ்டாரை. ம் எடுத்தப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் வார்னிங் சைனு. ஐசிசி டோர்னமெண்ட்ஸு, கிரிக்கெட்டுக்கு நான் ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்ட்டான். ம் அது ட்ரெடிஷ்னலாக ஸ்போர்ட்ஸு. ம் அடுத்தது அவன் என்ன சொல்லிட்டான், தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் இனிமேல் நான் பண்ண மாட்டேன்ட்டான். 40 நாளுக்கு பதிலாக இப்போ 20 நாள் தான் மேட்ச். ரைட்டா? ம் ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் காட்ட மாட்டேன்ட்டான். ம் அப்புறம் என்னது, நீ வந்து யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட் ப்ராஃபிட்டபிளி. எல்லாத்தையும் சோனி என்டர் பண்ணினே இருக்கிறான், சோனி 10 ஸ்போர்ட்ஸு. ம் ஸோ உன்னோட ப்ராப்ளம் எங்கெங்கிறது எக்ஸ்ப்ளோஸ் ஆகிடுச்சு. உன் ஊர்லேயே உன் லைன் சரியில்லை. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சிம்பிளாக ஒரே விஷயம் சார். இது 49th ஏஜிஎம், 50வது ஏஜிஎம்ல ஏதாவது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினச்சேன். இப்போ பார்த்தா அடுத்த வருஷத்துக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரியலையே சார். இல்லையே, ஒன்று ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன்ல. ம் நானே வந்து ஸ்டார்லிங்க் மாதிரி நானே வந்து எல்லா இடத்தையும் இதை லான்ச் பண்ணி சேட்டலைட் சேட்டலைட் லான்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. போட்டி போட முடியுமா சார்? அதான் நான் நினச்சேன் போட்டி போடுறேன்னு. உனக்கு என்னப்பா, ஒரு பெரியப்பா இருக்கிறான்னு கவலைப்படாதேன்னு நானும் இருக்கிறேன். சும்மா நீ கவலைப்பட்டுன்னு சார் அப்போ பெரியப்பா இருக்கார் கவலைப்படாதுன்னு நாங்களும் அந்த ஸ்டாக்கை கவனிக்கலாம்ல சார் கொஞ்சம்? யோசிச்சு பார்த்தா பாரு, 5 இயர் லோவில் இருக்குது. அதனால தான் நாங்கள் யோசிக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். பக்கத்துலேயே போகாத. இவ்வளோ நாள் நான் வந்து ரிலையன்ஸ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டதுக்கு காரணம் ஏதாவது ஒரு growth டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தா அடி வாங்கி உக்காந்துருக்கு. இன்னும் விழும். அடுத்தது வந்து ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ஸ், அதோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து அரௌண்ட் 5 to 10% விழுந்திருக்கு. ம். ஸோ இது எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எல்லாரும் ஏபிஐ வாங்கி தான் மருந்து பண்ண முடியும். ம் ஸோ ஏபிஐ வாங்கக்கூடிய இப்போ நம்ம நாட்கோ, சிப்லா, ரெட்டி எல்லாருக்கும் நல்லது. அவங்க எல்லாமே வந்து அரௌண்ட் 20க்கு கீழே தான் இப்போ இருக்காங்க சார். நான் தான் நான் எப்போதுமே சொல்கிறேன், ஃபார்மா ஐடி கண்ண முடின்னு கன்சிடர் பண்ணுங்க. ம் ஏன்னா டாலரில் வருது ஏர்னிங்ஸு. ஆ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பஜாஜுக்கும் அதுதான் அட்வான்டேஜ். அவன் திகிலாக 12,000 ரூபாய்க்கு ஸ்டாக் விலை என்ன 10,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது. ம் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கும், அவன் திகில் போட்டு 12,000 ரூபாய்க்கு நான் பைபேக் பண்ணுவேங்கிறானே. ம் என்னது, ஹி இஸ் புஷிங் அப் தி ப்ரைஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டாக். ஓகே. அப்போது இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா சார், இப்போ ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, வெளிநாட்டில் போய் பசங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அப்ராட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு Yes. விஷயம் சொன்னீங்க. அதுக்கு காரணம் இந்த ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறது, நாளைக்கு நீங்கள் மாற்றினா என்ன ப்ரைஸில் வாங்க தெரியாதுன்னு. எஸ் எஸ். இப்போ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ருப்பியில் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் கோல்டு இது மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஸ்கோப் இல்லை அப்ராட்ல கொண்டு போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை, உனக்கு ஸ்கோப் இல்லைன்னா நீ வந்து கோல்டு, ம். ஐடி ஸ்டாக்ஸு, ஃபார்மா ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் நான் கன்சிடர் பண்ணும்போது அவங்களோட ரெவென்யூ டாலரில் வர்றதுனால ஆமாம், அதனால நீ தப்பிப்ப. ஆ, அதனால 50%க்கு மேலே அவன் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ம், அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் மற்றதையும் நீ பார்க்கலாம். இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோவு, டிசிஎஸ் இதெல்லாமே லோவாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்கள், ரிட்டர்ன் நல்லாயிருக்கும். 5 வருஷம் வெயிட் பண்ணோம். ஆமாம், 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அவன் என்ன ஆகும்னா ஆட்களை வந்து அந்த ஏஜென்ட்டிக்கோ ரோபோவால் ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். ஸோ லெட் ஸ்டார்ட் கன்சிடரிங் அண்ட் வெயிட் ஃபார் 5 years. எஸ் லெட் ஸ்டார்ட். எஸ். ஓகே சார். அதாவது இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணாமல் இருந்தவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ். ஓகே சார். சார் அப்புறம் அந்த எஃப்எம்சிஜி நீங்கள் முந்தா நாள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் விழும்போது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட். எஸ்பெஷலி ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டாபர், ஐடிசி, காட்ரேஜ், இவங்க எல்லாருக்குமே இந்த பாம் ஆயில் குறைஞ்சது பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்னும் குறையும். ஜேபி மார்கன் கோல்டு ஏறுங்கிறான். நான் நினைக்கிறேன் கோல்டு இன்னும் ஒரு 200-300 குறையும். அண்ட் அதே சமயத்தில் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றச்ச அது 3700 வரைக்கும் வரும். ஸோ இங்கேருந்து ஒரு 10% கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நான் சொல்கிறது 11,000 12,000க்கு போகும். வித் டியூட்டி பார்க்குறச்ச 10,900 11,000க்கு வரும். டியூட்டி இல்லைன்னா. எது சொல்கிறீங்க? கோல்டு 11,000 11,200 வரைக்கும். அது மாதிரி போச்சுன்னா சில்வர் வந்து 200 கூட கட் பண்ணிடும், குறைஞ்சி கீழே இறங்கிடும், இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைன். அந்த அதர் சைடு நீங்கள் இந்த எஃப்எம்சிஜி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து அந்த பேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு பேக்கிங்க்கு பாலித்தீன் அந்த யூஸ் ஆகும். பெட்ரோகெமிக்கல் பட் இவங்க குக் பண்ணுறதுக்கே பாம் ஆயில் தேவைப்படும். ஓகே ஃபைன். ஓகே சார். அடுத்தது வந்து பேங்க்ஸ் வந்து இப்போ ரெக்கார்ட் லோ ப்ரொவிஷனிங் எடுத்து வைக்கிறதுல இப்போ எல்லா பேங்க்ஸுமே ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் லோவில் வச்சிருக்காங்க. பேங்க்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ப்ரொவிஷனிங் குறைஞ்சிருக்குன்னா எப்படி எடுத்துக்கிறது? பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் ப்ராப்ளம் வந்ததுன்னா HDFC, ஆக்சிஸ் அண்ட் ஐசிஐசிக்கு தான் லெகசி லோன்ஸ் இருக்குது. மற்றவங்களுக்கு ரொம்ப லெகசி லோன்ஸ் கிடையாது. அதனால பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. HDFC பேங்க்ல என்னதான் சார் ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு? இப்போ ஒரே ப்ராப்ளம் HDFC பேங்கையும் மர்ஜ் பண்ணிட்டோம். ஆமாம், லோன் புக் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. லோன் புக்கு அளவுக்கு அவங்களோட டெபாசிட் ஏற மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளம். அதனால இங்கே அங்கே காஸ்ட் கட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்ளம்ல போய் முடியுது. ஓகே. இல்லை இதில் இந்த சேர்மன் வந்து அத்தானு சக்கரவர்த்தி KK மிஸ்ட்ரின்னு மாத்துறதா என்ன பண்ணுறதா? KK மிஸ்திரிக்கு வயசாயிடுச்சு. இப்போ அவங்களோட ஏஜ் லிமிட் அவங்க ரிலாக்ஸ் பண்ணால் தான் அவர் இருக்க முடியும். இந்த வாட்டி பண்ணிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது உள்ள பிரச்சனை இல்லை, மேலோட்டமான பிரச்சனைகள் தான். மேலோட்டமான ரொம்ப பெரிஃபெரி தான். ஃபண்டமெண்டலி வெரி சவுண்ட் பேங்க். ஓகே சார், டன். சார் கடைசி இன்னொரே ஒரு கேள்வி. பேட்டா இந்தியாவோட ப்ரைஸ் வந்து ஒரு திடீர்னு ஒரு 16% ஏறி. ஆல்ரெடி விலை ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இன்னும் விலை ஏற்றினா உச்சத்துக்கு போனால் என்ன பண்ணுவோம்? கழுத்து கீழே போட போதும். பேட்டா இது ஷூக்கு முன்னாடிலாம் செருப்பு வாங்கிட்டு இருந்தோம், ஷூ வாங்கிட்டு இருந்தோம் ஹையர் எண்டு. இப்போ நாங்கள் செருப்பு ஃபர்ஸ்ட் பீஸுக்கு போயிடுச்சு. ஷூ வந்து பிஸ்போக் ஷூக்கு போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாம் வந்து நைக்கி, ரீபாக்கு, அடிடாஸ் அவங்க பிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மார்க்கெட் வரும் அந்த ஸ்கூல் கேன்வாஸ் ஷூஸும் ஸ்கூல் ஷூஸ் மட்டும்தான் மார்க்கெட் இருக்கு. ஓகே. அப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். பேட்டாக்கு வேற ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா சார்? பேட்டாக்கு வேற பிஸ்னஸ் கிடையாது. ரியல் எஸ்டேட்டை வேணால் ஸ்பின் ஆஃப் பண்ணால் நிறைய இருக்குது. ஓகே. அது கல்கட்டாவில் இருக்குது. அது ப்ராப்ளம் ஏரியா. ஃபைன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.